நான் இன்னைக்கு செய்ய போகிறது கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி. தக்காளி வந்து நம்ம வந்து ஒரு 6 தக்காளி எடுத்தோம்னா கத்திரிக்காய் வந்து 200 கிராம்ஸ், அதாவது 1/2 kg வந்து நீங்கள் தக்காளி எடுத்துக்கோங்க. மினிமம் வந்து 200 கிராம்ஸ் வந்து நம்ம கத்திரிக்காய் எடுக்கணும். இதை வந்து என்னென்னா நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு, கத்திரிக்காய் வந்து நீங்கள் ரொம்ப குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் அதே மாதிரி தான், ரெண்டும் வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டு இது வந்து மண் சட்டியில் செஞ்சாலும் ஓகே. இதனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம வந்து கடையணும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு சூடாக இருக்கிறப்பவே மத்தில் போட்டு நம்ம கடையணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் இந்த வீடியோவில், வாங்க பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், தக்காளி வந்து நான் 6 எடுத்திருக்கேன், பெருசாக இருந்தாலும் ஓகே. இதுக்கு வந்து நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம பெங்களூர் தக்காளி, ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். கத்திரிக்காய் வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து என்ன பெரிய கத்திரிக்காய் எடுக்க வேண்டாம், பிஞ்சு கத்திரிக்காயாக பார்த்து நான் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 4 எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், மஞ்சத்தூள் கொஞ்சமாக, கடுகு, தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். இப்போது மண் பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு, ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து நான் ஒரு 20 ml எடுத்திருக்கேன். காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பெரிய வெங்காயம் போட்டுடலாம். வீட்டில் கெஸ்ட்டு வந்து ஒரு 4 பேர் 5 பேர் வராங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளியும் எல்லாமே வந்து 1 2 ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து நிறைய பேர் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணாமல் தான் செய்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வந்து மஞ்சத்தூளையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்து கூட நல்லா ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஆயில் இருக்கிறப்பவே நீங்கள் போட்டிங்கன்னா இந்த பச்சை வாசம்லாம் போயிடும். அதுக்காக நான் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கூடயே போட்டு நல்லா வதக்குறேன். தக்காளியும் நல்லா வதங்கணும். இது ஒரு சிம்மில் வச்சு வதக்குங்க. எத்தனை ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா நல்லா வதங்காது. இப்போ தக்காளி போட்டாச்சு. ஏன்னா கத்திரிக்காயும் நல்லா வேகணும், அதனால் இதை ஒரு வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு கத்திரிக்காயும் நான் வந்து சால்ட் வாட்டரில் வச்சுருக்கேன். ஏன்னா இல்லைன்னா கத்திரிக்காய் வந்து சால்ட் வாட்டரில் போடலன்னா அப்படியே கருப்பாயிரும். நான் அதனால் 2யுமே போட்டிருக்கேன். இது 2யும் நம்ம வந்து ஒரு மினிமம் வந்து 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். 15 மினிட்ஸ் நல்லா விட்டுருங்க, சிம்மில் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம கையோட உப்பையும் போட்டுக்கலாம். உப்பு நம்ம ஆல்ரெடி அந்த கத்திரிக்காய் கூடையும் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா அந்த தண்ணி வந்து ட்ரிங்கிங் வாட்டருங்கிறதுனால நம்ம அப்படியே நான் ஊற்றிருக்கேன். இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடுறேன். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பவுலில் எடுத்து நீங்கள் வந்து இந்த தண்ணி மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி சால்ட் செக் பண்ணிக்கோங்க, சால்ட் தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியோடு இருந்துச்சுன்னா நம்ம வந்து கடைய முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி தண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். தண்ணி நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு
ஆக்சுவலாக வந்து இது வந்து கீழே உட்காந்து நம்ம நல்லா ஒரு துணி போட்டுட்டு காலில் வந்து வச்சுட்டு நம்ம கடையணும். இது வந்து நான் இந்த மாதிரி மத்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரியும் சூடாக வந்து வேகிறப்பவே நம்ம கடைஞ்சிக்கலாங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கடைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நான் கடைஞ்சிட்டேன். இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஆல்ரெடி இந்த தண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். இதை வந்து மேலே ஊற்றிட்டு இதுக்கு வந்து தண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு. நான் தக்காளி பஜ்ஜி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். இது காம்பினேஷன் வந்து என்னென்னா இட்லி, தோசை, அதாவது சாதத்துக்கூடையும் நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.